நேற்று காலை யாழ்ப்பாணத்தில் உள்ள எனது வதிவிட இல்லத்துக்கு முன்னால் 4 மோட்டார் சைக்கிள்களில் ஒரு மோட்டார் சைக்கிளில் 3 பேரும் ஏனைய 3 மோட்டார் சைக்கிள் 2 பேர் வீதமாகவும் 9 பேர் முகங்களை மூடிய கவசங்களால் முகங்களை மூடியபடி தங்களுடைய மோட்டார் சைக்கிளுடைய இலக்க தகடுகளை கருப்பு துணிகளால் கட்டியபடியும் பிடியோடு சேர்ந்த வாள்களை சுழற்றியவாறு எனது வீதியூடாக யாழ்ப்பாணத்தில் எனது இல்லம் இருக்கின்ற யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி ஒழுங்கையினூடாக இவர்கள் சென்று வந்ததை என்னுடைய வீட்டினுடைய சிசிடிவி கேமரா மூலம் எடுத்த விடயத்தை நான் வெளிப்படுத்தி இருக்கின்றேன். எனது இல்லத்தினுடைய கேமரா மூலமாக எடுக்கப்பட்டது. 9 பேர் வாள்களோடு பட்டப்பகலில் முகமூடி அணிந்தவாறு கையிலே வாள்களை தாங்கியவாறும் திரிகிறார்கள் என்றால் யாழ்ப்பாணத்தினுடைய சிவில் நடவடிக்கையும் யாழ்ப்பாணத்திலே போலீசார் மற்றும் இராணுவத்தினர் கடற்படை விமானப்படையினுடைய செயல்பாடுகளும் எவ்வாறு இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சின்ன உதாரணம். யாழ்ப்பாணத்திலே நடக்கின்ற பல்வேறுபட்ட இடங்களிலே நடைபெறுகின்ற வாழ்வெட்டு சம்பவங்கள், மக்களுக்கு எதிரான குற்ற நடவடிக்கைகள் என்பதில் நடவடிக்கைகளுக்கு பின்னால் இராணுவ புலனாய்வாளர்களும் மற்ற ஏனைய கடற்படை விமானப்படை போலீசாருடைய உளவுத்துறையினரும் இருக்கிறார்கள் என்பதை இது மிக துலாம்பரமாக வெளிப்படுத்துகின்றது. யுத்தம் நடைபெறுகின்ற காலத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்திலே பல்வேறுபட்ட இடங்களில் ஃபீல்பேக் என்று சொல்லப்படுற மோட்டார் சைக்கிள்களில் இவ்வாறு கருப்பு துணிகளை கட்டியவாறு ஃபீல்பேக்கிலே வந்து பலரை சுட்டுவிட்டு சென்றதும் பல இடங்களிலே தாக்குதல்களை செய்ததும் இராணுவ புலனாய்வாளர்களும் இராணுவத்தைச் சேர்ந்தவர்களும் செய்திருந்தார்கள். அதே பாணியில் இப்பொழுது உள்ளூர் மோட்டார் சைக்கிள்களை பயன்படுத்தி இவ்வாறான வேலையை செய்கிறார்கள் என்றால் இது ஏன் இந்த இராணுவ புலனாய்வாளர்கள் போலீஸ் புலனாய்வாளர்கள் அல்லது அங்கே இருக்கின்ற ஏனைய கடற்படை விமானப்படையினுடைய புலனாய்வாளர்கள் செய்யக்கூடாது என்கிற கேள்வி எங்களுக்கு எழுகிறது. ஒரு அச்சத்துக்குள் யாழ்ப்பாண மக்களை வைத்திருப்பதற்காக அச்சமூட்டும் வகையிலே இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றது. சபாநாயகருக்கு எழுத்து மூலமாக கொடுத்து அதனை நான் உரிய தரப்புகளுக்கும் தெரியப்படுத்த இருக்கின்றேன். ஆகவே இது என்னுடைய வீட்டுக்கு முன்னால் நடைபெற்றிருக்கிறது என்றால் யாழ்ப்பாணத்தில் ஏனைய இடங்களும் ஏனையவர்களுக்கும் இது ஒரு அச்சுறுத்தலாக அமைந்திருக்கிறது. உரிய நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்க தவறினால் யாழ்ப்பாணம் இன்னும் ஒரு மோசமான நிலைக்கு செல்லும் என்பதுதான் என்னுடைய கருத்து.